ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மலை சீரியலில் நம்ம ஐஸு கண்டிப்பாக நம்ம வெண்பாவை புரிஞ்சுக்கிட்டோம். அவங்க ரெண்டு பேரும் எப்பவும் போல் சந்தோஷமாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தீபிகாவுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா ஐஸு இந்த வெண்பாக்கு எதிராக இருக்கா. ஏன்னா ஐஸு தான் ஃபஸ்ட்டு வரணும், வெண்பா ஃபஸ்ட்டு வரவே கூடாது அவள் பொண்ணு அப்படின்ற மாதிரியெல்லாம் தீபிகா நினைக்கிறாங்க. அவள் பிளான் பண்ணும்போது எல்லாத்தையுமே செஞ்சிட்ருக்காங்க. ஒரு பேரண்ட்ஸை வச்சு வெண்பாவுக்கு ஏதோ கொடுக்குறாங்க, அதனால தான் ஃபஸ்ட்டு வராங்க, வேற எந்த குழந்தையும் வரமாட்டேன்தே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டம் போட்டாங்க. அதுக்கப்புறமா இப்ப நம்ம ஐசு மனசுல வெண்பா தான் ஜெயிக்குவா, நீ ஜெயிக்க மாட்ட அப்படின்ற மாதிரி பிள்ளைங்க பேச, நம்ம வெண்பாவும் பேச, அந்த ஐஸுக்கு என்ன ஆச்சோ தெரியல, நான் தான் ஜெயிக்குவேன், கண்டிப்பா நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்காங்க. இந்த போட்டி நடந்தாதான் தெரிய போகுது யாரு ஜெயிக்க போறாங்க யாரு தோக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம மல்லியும் விஜய் ஒரு பக்கம் என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே தெரியல. ஐஸு மாரி கண்டிஷா பேசுறதுனால என்ன பண்றது. ஏன்னா தீபிகா இவங்களுக்கு எதிராக இருக்காங்க. ஆனா குழந்தை மாறதுக்கு காரணம் எல்லாருமே தோத்துருவான் அப்படின்னு சொன்னதுனால மட்டும்தான் ஐஸும் கொஞ்சம் மனசு மாறி நம்ம வெண்பாவை ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமா இருக்காங்க. ஜெயிக்கணும், கண்டிப்பா எல்லாருமே ஜெயிக்கணும். ஆனாலும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு டிராமா இருக்குமோ அப்படின்றது தான் ஒரு விஷயம். ஒரு டிராமா போட்டு இந்த மாதிரி எல்லாருக்காகவும் நடிக்கிறாங்களோ, சண்டை போடுற மாதிரி அப்படின்றது தெரியல. என்ன நடக்க போகுது, என்ன நடந்துச்சு, இந்த தீபிகா என்னெல்லாம் ஃப்ராட் வேலை பண்ண போறாங்கன்றது எல்லாம் பார்க்கலாமாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.